Alcohol, phenol and ether குள்ள previous year NEET questions பார்க்கலாம் ஓகேவா compound A C8H10O ஆல்கஹாலா இருக்கலாம் இல்லாட்டி இந்த கேஸ் பாருங்க ஆப்ஷன் பாருங்க எல்லாமே ஆல்கஹால் தான் இருக்கு ஸோ ஆல்கஹால் தான் possibility is found to react with NaOI இந்த NaOI எதுல நீங்க பாப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐடோஃபார்ம் டெஸ்ட்ல நான் இதை சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ இதை நம்ம வந்து ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ்ல இது படிச்சிருக்கோம் இந்த ஐடோஃபார்ம் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ NaOI கூட ரியாக்ட் எப்படி இந்த NaOI கிடைச்சிருக்குன்னா பை ரியாக்டிங் Y வித் NaOHன்னு போட்டிருக்காங்க Yனா என்னது இதுல இந்த I இருக்கு அப்போ I2 இருக்கும் அப்படிதானா ஸோ பேசிக்கா NaOH கூட Y இதுல என்ன அப்படின்னா I2 ஓகேவா ஸோ 2 டைம்ஸ் NaOH இருக்கும் ஸோ உங்களுக்கு NaOIயும் கிடைக்கும் அது போக உங்களுக்கு NaI கிடைக்கும் இந்த presence of H2 உங்களுக்கு இதுதான் மெயினா இதுல கிடைக்கிறது ஓகேவா ஸோ இது வந்து இந்த ஹாலோஃபார்ம் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது ஜென்ரலா ஓகேவா ஸோ ஈல்ஸ் எல்லோ பிரசிபிடேட் இன்னொன்று எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த எல்லோ பிரசிபிடேட் இதுவுமே இதில் தான் கிடைக்கும் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு மெயினாக இந்த எல்லோ பிரசிபிடேட் கிடைக்கும் ஓகே ஸோ ஏ என்னது ஒய் என்னது ஒய் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு ஒய் வந்து I2 ஏ என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த பர்டிகுலர் 1 2 3 4ல எது வந்து நம்மளுக்கு வந்து இது அண்டர்கோ பண்ணும் ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஸோ மெயின் கண்டிஷன் ஐடோஃபார்ம் டெஸ்ட்னா என்னது ஒரு CH3 குரூப் இருக்கணும் அது பக்கத்துல ஒரு CO சம்திங் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பாசிட்டிவ் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லாட்டி CH3 பக்கத்துல உங்களுக்கு CHOH இருந்தா கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஸ்டில் பாசிட்டிவ் டெஸ்ட் கிடைக்கலாம் இல்லாட்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னா CH3 பக்கத்துல CH2OH இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் இந்த பர்டிகுலர் இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும் உங்களுக்கு ஸோ அகெயின் உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும் CH3COH ஸ்டில் உங்களுக்கு இது பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுக்கலாம் இதெல்லாம் நீங்க செக் பண்ணிப்போம் ஏன்னா O இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஓகேவா ஹாலோஜன்ஸ் கூட நம்மளுக்கு ஐடோஃபார்ம் டெஸ்ட்க்கு பாசிட்டிவ் கொடுக்கும்ல பட் தென் இதுல ஹாலோஜன்ஸ் இருக்கிற மாதிரி ஐ மீன் இந்த ஆக்சிஜன் இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன் ஜஸ்ட் இந்த மெத்தில் குரூப் இருக்கணும் அது ஒரு CO பக்கத்துல இருக்கணும் இல்லாட்டி ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் இருந்தா கூட ஓகே தான் ஸோ நம்மளுக்கு இதுல பாருங்க CH3 இருக்கு இது பக்கத்துல ஒரு CHOH இருக்கு ஓகேவா ஸோ இப்போ இதுல கண்டிப்பா நம்மளுக்கு என்னது ஐடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் உங்களுக்கு CHI3 கிடைக்கும் கண்டிப்பா ஓகேவா ஸோ இதுதான் கரெக்டா இருக்கணும் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க இதுல CH2OH இருக்கு ஈவன் நீங்க இதை ஆக்சிடைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 இருக்கும் அப்புறமா பென்சின் ரிங் இருக்கும் அதுக்கப்புறமா COH இருக்கும் இந்த COக்கு பக்கத்துல நான் என்ன சொன்னேன் CH3 இருக்கணும்னு சொன்னேன் அது எங்க இல்ல அகே நீங்க பாருங்க இதுல டைரக்டா பென்சின் ரிங் கூட இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி ஸோ இதுல பாருங்க CH2OH இருக்குது அப்போ இது என்னதான் மாறும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடைஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் CH2 அதுக்கப்புறமா COH கிடைக்கும் பட் தென் நம்மளுக்கு CO பக்கத்துல CH3 வேணுமே CH3 இல்ல ஸோ நெகட்டிவ் டெஸ்ட் ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இந்த ரியாக்ஷன் ஃபீனால் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா CHCl3 இந்த presence of NaOH இது என்ன ரியாக்ஷன் தெரியல பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும் ரீமர் டைமர் ரியாக்ஷன் ஓகேவா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபர்தர் இது வந்து ஆசிட் கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த ONA வந்து OH மாறும் அப்படிதானா ஸோ உங்களுக்கு பேசிக்காக சாலிசிலிக் ஆசிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து எலக்ட்ரோஃபைல் எப்படி ஃபர்ஸ்ட் காமனாக ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னா நம்ம குளோரோஃபார்மை ஃபர்ஸ்ட் தனியாக எப்படி எழுதிக்கோங்க இது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம் NaOH ஸோ NaOHல பேஸ் இருக்கும் இந்த OH மைனஸ் இருக்கும் அப்படிதானா ஸோ ஃபர்ஸ்ட் பேஸோட வேலை என்னது எப்பவுமே புரோட்டானை போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்றது புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி எடுத்துரும் ஓகே ஸோ அந்த பாண்ட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்க போயிடும் இந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் நம்ம கார்பனுக்கே போயிடும் ஸோ கார்பன்ல இப்போ 2 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் நம்ம போடுறோம் ஓகே ஸோ இப்போ இந்த கார்பனை சுற்றி எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும் நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க எக்ஸ்ட்ரா பாருங்க 1 2 3 4 5 எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும் ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குளோரின் அப்படியே அந்த பாண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸோடயே லீவ் ஆயிரும் ஓகேவா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் Cl 1 and 2 இப்போ இந்த பர்டிகுலர் இதுல என்ன இருக்கும்னா ஒரு வேக்கன்ட் ஷெல் இருக்கும் ஓகேவா நீங்க இது வந்து இன்கம்ப்ளீட் ஆக்டெட் வேற ஏன் நான் இன்கம்ப்ளீட் ஆக்டெட்னு சொல்றேன்னா பாருங்க 1 2 3 4 5 6 only 6 electrons around கார்பன்ல இன்கம்ப்ளீட் ஸோ இது வந்து எலக்ட்ரான்ஸ் இதுக்கு தேவை அப்போ இது ஒரு எலக்ட்ரோஃபைல் தானே ஸோ இட் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல்
ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா டைக்ளோரோகார்பீன். கார்போன் கிடையாது, டைக்ளோரோகார்பீன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் என்னதுன்னா ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கும். பட் தென் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிலாம் ஏன்னா இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வராது. ஃபார்மல் சார்ஜ் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார்மல் சார்ஜ் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஃபார்மல் சார்ஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரிஞ்சா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் அந்த கார்பனை சுற்றி பாருங்க. 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் கார்பனை சுற்றி இருக்கணும். 4 இருக்குது. அப்போ ஃபார்மல் சார்ஜ் 0. எந்த பாசிட்டிவ் எதுவும் தேவையில்லை. பட் தென் ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் மட்டும் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இந்த Cl ஒரு ஆர்பிட்டல்ல இருக்கும், இது ஒரு ஆர்பிட்டல்ல இருக்கும், இந்த லோன் பேர் ஒரு ஆர்பிட்டல்ல இருக்கும், இன்னொரு ஆர்பிட்டல் வந்து வேக்கண்டா இருக்கும். ஓகேவா? The compound A on treatment with sodium. ஒரு compound A இருக்கு. இது கூட நீங்க சோடியம் ட்ரீட் பண்ணச்சுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? B கிடைக்குது. And with PCl5 it gives C. அதே A நீங்க PCl5 கூட ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு C கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் B and C, அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்க 2 Bயும் சேர்த்து உங்களுக்கு கடைசியில் என்ன கிடைக்குது அப்படின்னா டைஎத்தில் ஈத்தர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆர்டர்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். இது A, இது B, இது Cன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் A, செகண்ட் B, தேர்ட் C. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த A வந்து பாருங்க, இந்த 3லயும் ஆல்கஹால் கொடுத்துருக்கு, இந்த 1ல மட்டும் C2H5Cl போட்டிருக்கு. நம்மளுக்கு ஆல்கஹால் தான் மோஸ்ட் ப்ராப்ளி இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்கஹால சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுவோம். யூஸ்வலி ஆல்கஹால்ல தான் PCl5 கூடலாம் ரியாக்ட் பண்ணுவோம். அப்படிதான். ஸோ நம்ம ஆல்கஹாலே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த C2H5OH நான் வந்து சோடியம் கூட ரியாக்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்? ஸோ இது எனக்கு Na+ம் 1 எலக்ட்ரானும் கொடுக்கும். ஸோ அந்த 1 எலக்ட்ரானை யார் எடுத்துப்பா? இது C2H5O H+ ஆயிரும். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் அந்த H எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து டைமரேஸ் ஆகி half of H2 உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் மிச்சம் என்ன இருக்கும்? C2H5ONA O NA+, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதே இதை நீங்க வந்து PCl5 கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க போடுங்க. இப்படி குளோரின், இந்த சைடும் குளோரின், சென்டர்ல PCl3. ஸோ உங்களுக்கு C2H5Cl கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து B என்னது அப்படின்னா இது, அதே மாதிரி C என்னது அப்படின்னா இது. இப்போ இந்த Bயையும் Cயையும் நான் ரியாக்ட் பண்ண போறேன். ஓகே. C2H5ONAவையும் அதுக்கப்புறமா C2H5Clஐயும் ரியாக்ட் பண்ண போறேன். இது பாருங்க. ஸோ C2H5O- இது வந்து ஒரு நல்ல நியூக்ளியோஃபைல். அப்படிதானா? அப்புறமா இது வந்து ஒரு பிரைமரி ஹேலைட். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா SN2 சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்க பாசிபிலிட்டி இருக்குல்ல, ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கேஸ்ல பிரைமரி ஹாலைட்னால நம்ம வந்து SN2 தான் நடக்க பாசிபிலிட்டி. ஸோ O- போயிட்டு இப்படி அட்டாக் ஆகி உங்களுக்கு Cl- ஒரே ஸ்டெப்ல லீவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ C2H5O அண்ட் தென் C2H5 இந்த மாதிரி டைஎத்தில் ஈத்தல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இது நம்மளுக்கு ஒரு கரெக்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இதுல இருந்து தெரியுது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் இருக்கு, அப்புறம் B நம்மளுக்கு C2H5ONA இருக்கு, அப்புறம் C நம்மளுக்கு C2H5Cl இருக்கு. கரெக்டா? ஐடென்டிஃபை A and predict the type of reaction. ஸோ ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எழுதிக்கலாம் தனியா. ஸோ உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, OMe and then bromine இங்க இருக்கு. உங்களுக்கு ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க Na+ and NH2- வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து யூஸ்வலி பீட்டா ஹைட்ரோஹாலஜினேஷன், எலிமினேஷன், டீஹைட்ரோஹாலஜினேஷன் நடக்கும்ல. ஸோ எது ஆல்ஃபா எது பீட்டான்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ நம்மளுக்கு புரோமின் பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா, மற்ற ரெண்டும் நான் β1ன்னு வச்சுக்கிறேன், இது β2ன்னு வச்சு. இந்த 2 ஹைட்ரஜன்ல எதுனாலும் போகலாம். எது மோர் அசிடிக் அப்படின்னா இந்த OMeல இந்த O வந்து என்னது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இன் நேச்சர். இந்த கேஸ் ஆஃப் இண்டக்டிவ் எஃபெக்ட். அப்படிதானா? ஸோ அது பக்கத்தில் நிறைய எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து மோர் அசிடிக். அப்படிதானா? ஸோ மோர் அசிடிக்கா இதுதான் இருக்கும். ஸோ அதுதான் போகுது. ஓகே. ஸோ இந்த NH2 போயிட்டு அந்த புரோட்டான் எடுத்துட்டு இது இங்க வந்து புரோமின் அப்படியே லீவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேசிக்கா ஒரு பென்சைன் இன்டர்மீடியேட் கிடைக்கும். என்ன இன்டர்மீடியேட்? பென்சைன் இன்டர்மீடியேட். வெரி வெரி ரியாக்டிவ். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஸோ இதை ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம். ஸோ திரும்பவும் உங்களுக்கு NH2- ரியாக்ட் பண்ணும்.
அப்போ கன்சிடர் உங்களுக்கு வந்து இந்த NH2 மைனஸ் வந்து இந்த ஏல ரியாக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இங்க போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜும் இங்க NH2வும் கிடைக்கும், மேல OMe. இதே இது இந்த NH2 மைனஸ் வந்து இந்த சைட் Bல ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு வேற ப்ராடக்ட் கிடைக்கும், அப்படிதானா? ஸோ B இந்த மெட்டா பொசிஷன்ல NH2 இங்க நெகட்டிவ் சார்ஜ் போயிருக்கும். ஓகே, ரெஸ்ட் எவ்ரிதிங் அதே இது. ஸோ இப்போ இந்த ரெண்டுல எது மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் நியர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இண்டக்டிவ்லி படி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இன் நேச்சர் இந்த இது இருக்குல்ல, ஸோ அது பெட்டர். ஓகேவா? ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் அதுக்கப்புறம் ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும், நம்மளுக்கு ஃபர்தர் ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிடும். பட் தென் இந்த நெகட்டிவ் சார்ஜ் எது பக்கத்துல இருக்குன்னு பாருங்க, OMeக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பெட்டர். இதுல வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால லிட்டில் பிட் அன்ஃபேவர்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இதுதான் கரெக்ட் ப்ராடக்டா கிடைக்கணும். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? The heating of phenyl methyl ether with HI produces. Phenylனா C6H5 group இருக்குது, இன்னொரு சைடு மெத்தில் குரூப் இருக்குது. இது கூட நம்ம HI ரியாக்ட் பண்ணணும், H plus I minus வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இட் இஸ் a strong acid. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுல எதர் SN2 பாசிபிளா இல்ல SN1 பாசிபிளான்னு நீங்களே ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. SN1னா ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கணும். C6H5ல பிளஸ் போட்டா ஸ்டேபிளா? வெரி வெரி அன்ஸ்டேபிள். CH3ல பிளஸ் போட்டா ஸ்டேபிளா? வெரி வெரி அன்ஸ்டேபிள் ரெண்டும். ஸோ பேசிக்கா SN2 தான் இப்போ நடக்க போகுது. ஸோ SN2ல இந்த I மைனஸ் போயிட்டு பிரைமரி இந்த CH3ல அட்டாக் ஆகி இது அப்படியே லீவ் ஆகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு மெக்கானிசம்லாம் எப்படி நடக்கும்னு தெரியல. இந்த O வந்து ஃபர்ஸ்ட் ஹெச்சை போயிட்டு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும், அது புரோட்டோனேட் ஆயிரும், அதுக்கப்புறம் பெட்டர் லீவிங் குரூப், அப்படிதானா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா C6H5OHம் அதுக்கப்புறமா CH3Iயும் கிடைக்கும். ரைட்டா? இன்னொரு பாசிபிலிட்டி நீங்க யோசிப்பீங்க, மேபி நம்மளுக்கு C6H5O H5ல போயிட்டு இந்த I மைனஸ் இப்படி அட்டாக் பண்ணி இந்த CH3Oலிய நடக்கவே நடக்காது. பென்சீன் ரிங்ல போயிட்டு I டைரக்டா போயிட்டு இந்த SN2 வழியா நடக்கவே நடக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. இந்த சைடு மட்டும் அட்டாக் பண்ணலாம், இது எப்படி லீவ் ஆயிரும், ஏன்னா இதுல H பிளஸ் அட்டாக் ஆயிருக்கும், இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இட் வில் பி a குட் லீவிங் குரூப். அப்படியே நம்மளுக்கு C6H5OH போயிடும். ஸோ உங்களுக்கு இங்க என்ன கிடைக்குது? ஃபீனால் கிடைக்குது, இன்னொன்னு மெத்தில் அயோடைட் கிடைக்குது, அது ஆப்ஷன்ல இல்ல. ஸோ phenol 2 is the correct answer. ரைட்டா? Predict the correct intermediate and product in the following reaction. So இந்த மாதிரி HgSO4 நீங்க பார்த்தால் இல்லாட்டி Hg2+ இருக்கும், இந்த மாதிரி பார்த்தாலே என்ன ரியாக்ஷன் அப்படின்னா oxymercuration demercuration. ரைட்டா? oxymercuration demercuration ரியாக்ஷன். இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் வந்து ஆட் ஆகும், வாட்டர் வந்து மார்கவ்-நிக்கோஸ் ரூல் படி ஆட் ஆகும். மார்கவ்-நிக்கோஸ் ரூல் படி நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் பற்றிலாம் நம்ம திங்க் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மார்கவ்-நிக்கோஸ் ரூல் படி வாட்டரை ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ரியாக்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க? CH3, அதுக்கப்புறமா C ட்ரிபிள் பாண்ட் CH கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், அப்படிதானே? ஏன்னா பாசிட்டிவ் இஸ் நியர் எலக்ட்ரான் வித் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஓகே, ஸோ ஹைட்ரோஜன் அதிகமாக இருக்கிற கார்பனுக்கு ஹைட்ரோஜன் போகும், அதுதானே மார்கவ்-நிக்கோஸ் ரூல். ஹைட்ரோஜன் இங்கே போகும், அப்போ OH வந்து இங்கே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இன்டர்மீடியட் கிடைக்கும் அப்படின்னா COH அண்ட் தென் அப்புறம் ட்ரிபிள் பாண்ட் வந்து இப்போ டபுள் பாண்டாக மாறிடும், அப்புறமா CH2, இதுதான் உங்களுக்கு இன்டர்மீடியேட். அப்புறமா ஃபர்தரா என்ன நடக்கும் அப்படின்னா கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம் நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸோ எப்படி OHன்னு இருக்குல்ல, ஸோ இது இங்க போயிடும், இது இங்க வந்துடும். ஸோ H பிளஸ் இந்த பர்டிகுலர் கார்பன் வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும், CH3CO கீட்டோ ஈனால் டாட்டாமெரிசம். பேசிக்கா அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இது எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னா ஸோ இதுதான் மார்கவ்-நிக்கோஸ் அடிஷன், அதுக்கப்புறமா உங்களுக்கு அழகா கீட்டோன் கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இன்டர்மீடியேட் இஸ் திஸ் ஒன், ப்ராடக்ட் இஸ் அசிட்டோன். ஓகே, among the following ethers which one will produce methyl alcohol? அதாவது CH3OH கொடுக்கணும் on treatment with hot concentrated HI. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா புரோட்டோனேஷன். இந்த மாதிரி ஈத்தரில் ஆக்சிஜன் இருக்குல்ல, அது போயிட்டு ஃபர்ஸ்ட் புரோட்டோனேட் ஆகும். HI இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட்ல,
ஸோ அது போயிட்டு புரோட்டோனேட் ஆகி இப்படி பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ரெண்டு சைடும் ஏதாச்சும் குரூப் இருக்கும். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், இப்போ கன்சிடர் ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாக் பண்ணுதுன்னா இன்னொரு சைடு அப்படியே லீவ் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த அட்டாக் வந்து SN1 வழியாகவும் நடக்கலாம், SN2 வழியாகவும் நடக்கலாம். அது ரியாக்டண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏயை பாருங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஏல நீங்க ரெண்டு சைடும் இருக்கிற குரூப்ல ஏதாச்சும் ஒன்று கார்போகேட்டையான் படி பார்த்தா ஸ்டெபிலிட்டியா இருக்கான்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும் எல்லா இதுலயுமே. ஓகே, ஸோ பாருங்க, இன்னொரு ஃபர்ஸ்ட் இதுல நான் வந்து கிளீவ் பண்ணா இப்படி கார்போகேட்டையான் ஒன்று வரும், இந்த சைட் CH3 plus வரும். அப்படி நான் இன்சைட் CH3 plus இன்சைட் இது. ஸோ இது இட் இஸ் அ வெரி குட் கார்போகேட்டையான், டெர்ஷரி கார்போகேட்டையான். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். அப்போ இதுல SN1 பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் மெயினா ஃபார்ம். SN1 தான் ஃபர்ஸ்ட் ப்ரிடாமினேட் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு ஃபார்ம் ஆகி இதுல போயிட்டு I- உங்களுக்கு அட்டாக் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி CH3 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 அயோடின் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த சைடு கிளீவ் ஆகி போறது என்னது? ஸோ உங்களுக்கு இப்படி இந்த CH3 இங்க இருக்குல்ல, ஸோ இங்க வந்து அயோடின் போகுதுன்னா இது அப்படியே லீவ் ஆயிரும்ல. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3OH. ஸோ இதுல தான் உங்களுக்கு பேசிக்கா மெத்தனால் கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் காம்பவுண்டை பார்ப்போம். ஸோ இதுல கார்போகேட்டையானை பாருங்க, CH3 CH3 CH2 plus. ஸோ இது வந்து என்னது? ஒரு பிரைமரி கார்போகேட்டையான் தான், நாட் தட் மச் ஸ்டேபிள். ஸோ உங்களுக்கு இதுல என்னதான் SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நான் இங்க எழுதுறேன் தனியா OCH3. ஸோ பேசிக்கா அயோடின் வந்து இங்க அட்டாக் ஆகும், அப்படியே இதுதான் லீவ் ஆகும். ஏன்னா அயோடின் இப்போ SN2 நடக்குதுன்னா லெஸ் ஹிண்டர்ட் சைட்ல தான் போயிட்டு அயோடின் அட்டாக் ஆகும், அப்புறம் மற்ற சைட் லீவ் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா OH இப்படி கிடைக்கும், CH3I கிடைக்கும். இதுதான் ப்ராடக்ட். SN2நாலே லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பிளேஸ், லெஸ் பிரைமரி ஹாலைட் பிளேஸ், ரொம்ப ஸ்டெரிக் யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு தான் அயோடின் அட்டாக் ஆகும். ஓகே, இங்க பாருங்க, இதுலயும் அதே தான். அயோடின் வந்து இங்க தான் போயிட்டு அட்டாக் ஆகும், மிச்சம் இது வந்து அப்படியே OH போயிடும். ரைட்டா? ஸோ இதுலயும் அயோடின் வந்து இந்த இடத்துல அட்டாக் ஆகி CH3I கிடைக்கும், இங்க OH கிடைக்கும். எதுல இருந்து உங்களுக்கு மெத்தில் ஆல்கஹால் கிடைக்காது. இந்த மாதிரி SN1ல மட்டும் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு மெத்தனால் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் A இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, the reaction ஒரு டெர்ஷரி பியூட்டாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, அப்படிதானா? ஸோ O-Na+, இது வந்து ஒரு எத்தில் ஹாலைடு கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா SN2 சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த O- போயிட்டு இங்க அட்டாக் ஆகும், Cl-. ஸோ SN2 இஸ் பாசிபிள். யூஸ்வலி இந்த பிரைமரி, இது ஒரு பிரைமரி ஹாலைட் தானே. ஸோ திஸ் இஸ் அ பிரைமரி குரூப். அப்போ வந்து உங்களுக்கு SN2 ஸ்மூத்தாகவே நடக்கும். எலிமினேஷன் கூட சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது, SN2வே நல்லா நடக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும்னா OCH2 CH3. ஓகேவா, இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து ஈத்தர் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, ஸோ இந்த ரியாக்ஷன் தான். ஓகே, among the following set of reactant which one produces anisole? anisole எப்படி இருக்கும்னா, ஸோ ஒரு பென்சீன் ரிங் இருக்கும், ஸோ OCH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, CH3COH. இது கூட ஒரு RMgX ஆட், ஸோ R மைனஸா இருக்கும், MgX இந்த ஃபார்ம் ஆஃப் பிளஸ்ஸா இருக்கும். ஸோ இந்த R- போய் இங்க அட்டாக் ஆகி ஒரு ஆக்ஸானயான் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா, HO-R. ஸோ இதுல நம்மளுக்கு அனிசோல் கிடைக்க பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, C6H5OH ஒரு ஃபீனால் குரூப் இருக்கு. ஓகே, ஸோ ஃபீனால் இருக்குது. அதுக்கப்புறமா இது கூட NaOH ரியாக்ட் பண்றாங்க. ஸோ Na+OH-. ஓகே, ஸோ பேஸ் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் புரோட்டான். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ONaவும் கிடைக்கும், கூடவே உங்களுக்கு H2Oவும் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்ல இருந்து ஒரு வீக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷன் இஸ் பாசிபிள். ஓகே, இது நீங்க வந்து ஆல்கைல் குரூப், அதாவது CH3 CH2OH கூட இதே ரியாக்ஷன் நடத்த ட்ரை பண்ணீங்கன்னா நடக்காது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதுல இது பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ சோடியம் ஃபீனாக்சைடு கிடைச்சிச்சு, இது கூட நீங்க என்ன அட்டாக் பண்றீங்க அப்படின்னா ஒரு மெத்தில் ஹாலைடு. ஸோ இந்த மெத்தில் ஹாலைட் நீங்க அட்டாக் பண்ணச்சுல SN2 ரியாக்ஷன். எப்பவுமே இந்த மெத்தில் ஹாலைட் வந்து இருந்துச்சு, இல்லாட்டி பிரைமரி ஹாலைட் இருந்துச்சுன்னா SN2 செமையா நடக்கும், எதை பத்தியும் யோசிக்க வேணாம். ஸோ இந்த பேஸ் வந்து, அதாவது இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்க அட்டாக் ஆகி அயோடின் அப்படியே லீவ் ஆயிரும், பேக் சைட்ல அட்டாக் ஆகும். ஓகேவா,
ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ OCH3 இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு அனிசோல் கிடச்சிச்சுல, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட்னா இது ஃபீனால்குள்ள டெஸ்ட் உங்களுக்கு பர்பிள் கிடைக்கும், அது கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ரிடில் கிராஃப்ட் ரியாக்ஷன், அதில் அனிசோல் கிடைக்க, அசைலேஷன் ரியாக்ஷன் தெரியுதுல, அதுலேயும் அனிசோல் கிடைக்க பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? In a set of reactions, acetic acid yielded a product D. So first acetic acid எடுத்துப்போம், COOH. okay. So இது கூட என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கோம், SOCl2. ஸோ நீங்கள் SOCl2 போடச்சில் இந்த OH அப்படியே CLஆ மாறிடும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிட் கூட போடச்சில் OH அப்படியே CLஆ மாறிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எது கூட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பென்சீன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் AlCl3. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஆன்ஹைட்ரஸ் AlCl3 வந்து இந்த Cl மைனஸ் அப்படியே Al கூட போயிடும். ஸோ உங்களுக்கு AlCl4 மைனஸ் கிடைக்கும். அப்புறம் எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும், CH3CO+ கிடைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து நம்ம பென்சீன் வந்து நியூக்ளியோஃபைல். ஸோ பென்சீன் நியூக்ளியோஃபைல் அண்ட் எலக்ட்ரோஃபைல் சேர்ந்து ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். CH3 ஏதாச்சும் ஒரு பிளேஸில் அட்டாக் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, HCN, அதுக்கப்புறமா H3O+. ஸோ HCN ரியாக்ட் பண்ணுது. ஓகே. H+CN-. ஸோ இந்த CN- வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். CN- இங்கே போகும், இந்த ஆக்சானையான் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? CO-, அதுக்கப்புறமா CH3, அதுக்கப்புறமா CN. ஓகே. ஃபர்தர் H3O+ நடக்குது, அதாவது ஆசிட் அண்ட் தென் வாட்டர் இருக்குது. ஸோ ஆசிட் ஹைட்ரோலிசிஸ், இந்த CN வந்து கம்ப்ளீட் ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் நடந்தால் COH ஆயிரும். அப்புறம் இந்த ஆக்சானையானும் வந்து நம்மளுக்கு புரோட்டனேட் ஆயிரும் இந்த ஸ்டெப்பில். ஸோ உங்களுக்கு COH, CH3, CN வந்து கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் நடந்து COOH. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா C�ट्रिपल-बॉन्ड N இருக்கும், அப்படிதானா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் பாசிட்டிவ்னும் இந்த இடத்த நெகட்டிவ்னும் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே OH, இங்கே H, இங்கே OH, இங்கே H, இங்கே OH, இங்கே H. ஸோ எப்படி நீங்கள் எழுதலாம், COH, OH, OH கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ். அதுக்கப்புறம் இந்த H2O போகும். ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், COOH. ஸோ இப்போ பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ்னா CONH2 அமைட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ OH குரூப் இருக்குது, எது OH குரூப் இருக்குது, CH3 குரூப் இருக்குது, COH இருக்குது, அப்படிதானா? ஸோ பென்சீன் கூட டைரெக்டாகவும் அட்டாச் ஆகிருக்கு, OH குரூப், CH3, COH. பட் தென் இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. இதில் CN இருக்குது, இது தப்பு. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. The major organic product formed for the following reaction. So first ஒரு ketone இருக்குது, அப்படிதானா? CH3, CH3, COCH3. ஸோ கீட்டோன் கூட நீங்கள் இந்த மாதிரி அமைனை ரியாக்ட் பண்ணால் ஸோ உங்களுக்கு என்ன நடக்கும், இது ஆல்டிஹைட் கீட்டோன்ஸில் படிச்சிருப்பீங்க, அப்படி தான். ஜஸ்ட் இது ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. வாட்டர் அப்படியே ரிலீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கிஃப் பேஸ் கிடைக்கும் பேசிக்காக, அப்படி தானா? ஸோ CH3, ஸோ டபுள் பாண்ட் டைரெக்டாக இப்போ N கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்னா உங்களுக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கும், H- கிடைக்கும். ஸோ இப்போ இது ஒரு நியூக்ளியோஃபைல் மாதிரி. ஸோ நம்மளுக்கு எது எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன், இதுதானே எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன். ஏன்னா இந்த கார்பன் வந்து இட் இஸ் அட்டாச் டு என்னது, ஒரு நைட்ரோஜன், எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப். ஸோ இந்த H- போயிட்டு இங்கே தான் அட்டாக் ஆகும், ஏன்னா மற்ற கார்பனில் அட்டாக் ஆகாது. ரைட்டா? ஸோ இது எலக்ட்ரோநெகட்டிவ் குரூப் பக்கத்தில் இருக்கிற கார்பன் யூஸ்வலி மோர் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர், எலக்ட்ரான் அதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாண்ட் அப்படியே அங்கே போயிடும். ஸோ ஆல்ரெடி நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருந்திருக்கும், அப்படிதானா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இங்கே இப்போ இந்த ஹெச் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா Nல இப்போ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம நெகட்டிவ் சார்ஜ்னு போடுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அட்டாக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரியாக்ஷனில் H2O ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி H2O ஜஸ்ட் ஆட் ஆகுதுன்னா ஸோ இந்த H வந்து இந்த Nல போயிட்டு அட்டாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஃபைனலி என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், CH3, CH3, CH, CH3, அதுக்கப்புறமா NH, CH3. ஓகே. இதுதான் ப்ராடக்ட். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், CH,
CH3 NHCH3 ரைட்டா? ஸோ இதனை ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஸோ இதில் H இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா NHCH3 ஆட் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் மற்றதெல்லாம் பாருங்கள், இதில் OHலாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. O இருக்குது, அதுவுமே நம்மளுக்கு இல்லை. ஓகே, when glycerol is treated with excess of HI, so first glycerol எழுதிக்கலாம். CH2OH CH2OH இது ஒரு ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படித்தானா? ஸோ இது கூட ஃபர்ஸ்ட் நம்ம HI ஆட் பண்ணச்சுல, ஸோ எல்லா இந்த OHும் இருக்குல்ல, எல்லா OHுமே புரோட்டோனைட் ஆயிரும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ புரோட்டோனைட் ஆயிடுச்சுன்னா ஒரு குட் லீவிங் குரூப் ஆயிரும் அப்படிதானா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த I மைனஸ் இருக்குல்ல, ஸோ SN2 ரியாக்ஷன் நடக்கும். எல்லாமே வந்து இந்த OH H2O H2O போயிடும். ஸோ 3HI நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா CH2I SN2 ரியாக்ஷன் ரைட்டா? CHI. ஸோ சென்டர் கார்பன்ல CH தான் வரும். ஓகேவா? ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்ட் தான் இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, CH2I. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா திரும்பவும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த I பக்கத்தில் இருந்தாலே டக்குன்னு எலிமினேட் ஆயிரும், -I2 போயிடும். எதிர் மேலே இல்லைனா கீழே, ரெண்டுலேயுமே பாசிபிள். நான் மேலே எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், CH2 டபுள் பாண்ட் CH, அதுக்கப்புறமா CH2I. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்தரா என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மார்கோவ் நிக்கோஸ் அடிஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஓகே, H plus I minus. ஸோ மார்கோவ் நிக்கோஸ் அடிஷன்னா என்னது? ஹைட்ரஜன் வில் பாண்ட் டு மோர் ஹைட்ரஜன் கார்பன். இதுதானே மோர் ஹைட்ரஜன் கார்பன், இதுதான் மோர் ஹைட்ரஜன். ஸோ அதில் ஹைட்ரஜன் போயிடும். ஸோ மிச்சம் உள்ள அயடின் வந்து இங்கே போயிடும். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? CH3 CHI அதுக்கப்புறமா CH2I. அகைன் பாருங்க, பக்கத்து கார்பன். ஸோ அகைன் -I2 ரிலீஸ் ஆயிரும். ஸோ அகைன் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH CH3 டபுள் பாண்ட் CH2. அகைன் உங்களுக்கு மார்கோவ் நிக்கோஸ் அடிஷன். மார்கோவ் நிக்கோஸ் அடிஷன் படி இங்கே தான் H போகணும், இங்கே வந்து I போகணும் அப்படிதானா? ஸோ CH3 CIH அதுக்கப்புறமா CH3. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து ஒரு 5HI கிட்ட இதில் யூஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபைனல் ப்ராடக்ட் பாருங்கள், 1 2 3 2 iodopropane ரைட்டா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, match the compounds given in list 1 with list 2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, CH3 CH2 CH2 NH2 CH2 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 NH2 அம்மோனியா ரியாக்ஷன். ஸோ இது வந்து என்ன வரும்னா, KOH and CHCl3 கூட உங்களுக்கு ஐசோசைனேட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அமைன்ஸில் படிச்சுப்பீங்க. ஸோ CH3 எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா ஐசோசைனேட் கிடைக்கும். CH2 CH2 NC கிடைக்கும். சைனேட் இல்லை, ஐசோசைனேட். ஓகே, ஸோ இதுவும் தான் லிங்க் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆல்கைன் குரூப் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆல்டிஹைட் கீட்டோன்ஸில் சில்வர் நைட்ரேட் கூட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா CH3 C ட்ரிபிள் பாண்ட் மைனஸ் AG ப்ளஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் precipitate. ஸோ டெர்மினல் ஆல்கைன் இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது இன்டர்னல் ஆல்கைன் இருந்துச்சுன்னா கிடைக்காது ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்டர் இருக்கு, CH3 COO CH3. ஸோ இது வந்து எஸ்டர் வந்து ஆல்கலைன், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கலைன் ஹைட்ரோலைசிஸ் நடக்கலாம், ஆசிட் ஹைட்ரோலைசிஸும் நடக்கலாம். இங்கே ஆல்கலைன் ஹைட்ரோலைசிஸ் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த சைட் CH3 CH2 இருக்குது அப்படிதானா? ஸோ COOH அதுக்கப்புறமா H ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு செகண்டரி ஆல்கஹால் இருக்குது. செகண்டரி ஆல்கஹால் இந்த பிரசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் டெஸ்ட் உங்களுக்கு 5 minutes கழிச்சு தான் உங்களுக்கு வந்து டர்பிடிட்டி கிடைக்கும் அப்படிதானா? ஸோ டெர்ஷரி ஆல்கஹால்னா டக்குன்னு கிடைக்கும், பிரைமரி ஆல்கஹால்னா கிடைக்காது, ஹீட் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். செகண்டரினா ஒரு 5 minutes கழிச்சு உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து இது வந்து இது கூட இது. ஓகேவா? Which of the following reaction will not produce ethylene glycol? Ethylene glycol na enadhu? CH2 CH2 OH OH dihydric alcohol. Okay, so first parunga oru epoxide irukudhu. In the presence of H3O plus first enna nadakona, இந்த lone pair போயிட்டு ஒரு H plus acid இருக்குல்ல, so அது வந்து abstract பண்ணி இப்படி மாறும். அதுக்கப்புறமா ஃபர்தரா என்ன ஆகும், H2O இருக்கும்ல, so இது போயிட்டு ring opening reaction மாதிரி நடக்கும்.
ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா OH கிடைச்சிரும் டீப்ரோட்டோனேஷன் ஆஃப்டர் ஆல் தட் OH கிடைக்க நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் CH2Cl ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடந்துடும் ஓகேவா எலிமினேஷன் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி பிகாஸ் இது பிரைமரி ஹைலைட் தானே ஸோ உங்களுக்கு வந்து சப்ஸ்டியூஷன் OH போயிட்டு அட்டாக் ஆகும் Cl அப்படியே ரிலீஸ் ஆகும் OH போயிட்டு அட்டாக் ஆகும் Cl அப்படியே ரிலீஸ் ஆகும் ஓகே SN2 ரியாக்ஷன் நடக்குது இங்கே ஓகே ஸோ ப்ரைமரினாலே மோஸ்ட்டாக ஸ்ட்ராங் பேஸ் வித் ப்ரைமரி ஹைலைட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே SN2 சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும் SN2 ஓகே அண்ட் தென் எலிமினேஷன் நடக்காது ஓகே ஸோ தேர்ட் ரியாக்ஷன் பாருங்கள் இதில் ஏதாச்சும் OH வர பாசிபிலிட்டி இருக்கானா நோ ஓகே CH3COH இருக்குது இது ரொம்ப அன்ஃபெமிலியர் அப்படி தானே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் CH2 பேயர்ஸ் ரியேஜன் போட்டிருக்காங்க ஸோ ஆல்கலைன் KMNO4 உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு சூப்பராகவே உங்களுக்கு OH வந்து சூப்பராக அட்டாச் ஆயிரும் ஓகே ஆல்கலைன் டைல்யூட் KMNO4 ஓகேவா ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே Which of the following will not be soluble in sodium hydrogen carbonate? ஸோ இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கன்சிடர் இங்கே ஒரு ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆசிட் கூட நீங்கள் NaHCO3 போடுறீங்க ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது ஒரு சால்ட் மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு H2CO3 கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த H2CO3ஐயும் இந்த பர்டிகுலர் ஆசிடுக்குள்ள பவரையும் கம்பேர் பண்ணும் ஸோ மேபி இது வந்து வீக் ஆசிடாகவும் இது ஸ்ட்ராங் ஆசிடாகவும் இருந்துச்சு வீக் ஆசிட் டு ஸ்ட்ராங் ஆசிட் ரியாக்ஷன் நடக்காது மேபி இது அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கணும் இதுதான் ஸ்ட்ராங் ஆசிட் நம்மளுக்கு H2CO3 வீக் ஆசிட்னா ரியாக்ஷன் நடக்கும் ஸோ இவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ சால்யூபிள் ஆகும் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா சால்யூபிள் ஆகும் ரியாக்ஷன் நடக்கலைன்னா இன்சால்யூபிள் அவ்வளோதான் ஸோ இந்த 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் பாருங்க 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு நைட்ரோ குரூப் வந்து ரொம்ப பெரிய எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அதுவுமே 3 இருக்கு ஸோ இது அஃப்கோர்ஸ் என்ன ஆசிட் தான் ஸ்ட்ராங் ஆசிட் தான் ஓகேவா ஸோ இது கூட நீங்கள் NaHCO3 போடச்சுல என்ன ஆகும் அப்படின்னா Na + HCO3 மைனஸ் இருக்கும்ல இந்த HCO3 மைனஸ் இந்த H ப்ளஸை போயிட்டு அட்டாக் பண்ணும் ஸோ உங்களுக்கு ஒரு சால்ட் ONA இந்த மாதிரி கிடைக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு 3 NO2 அதே மாதிரி இருக்கும் ஃபர்தர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா H2CO3 கிடைக்கும் ஸோ ரியாக்ஷன் நடக்கும் அப்படிதான் ஸ்ட்ராங் ஆசிட் H2CO3 வீக் ஆசிட் இதே மாதிரி பென்சாயிக் ஆசிட் கூட போட்டிங்க அப்படின்னாலும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும் ஏன்னா பென்சாயிக் ஆசிட் வந்து H2CO3யோட ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் தான் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் பென்சாயிக் ஆசிட்னா COONA கிடைக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆர்த்தோநைட்ரோஃபீனால் வந்து பென்சாயிக் இந்த H2CO3யை விட லெஸ் அசிடிக் தான் ஓகேவா ஸோ அப்போ என்ன ஆகும் ரியாக்ஷன் நடக்காது அப்படிதானா ஸோ ஆர்த்தோநைட்ரோஃபீனால் தான் கரெக்ட் ஆன்சர் இது வந்து லெஸ் அடிக் ஸோ பேசிக்காக உங்களுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் வந்து சூப்பர் அசிடிக் இன் நேச்சர் ஸோ இதுவுமே ஸ்ட்ராங் ஆசிட் தான் இந்த H2CO3 விட ஸோ நீங்கள் ஜஸ்ட் பார்க்க வேண்டியது H2CO3யோட மற்ற எல்லா ஆசிடும் ஸ்ட்ராங்கா வீக்கா அது தெரிஞ்சாலே ஈஸியாக இது பண்ணிடலாம் ஸோ ஆர் ஆன்சர் இஸ் 3-நைட்ரோஃபீனால் விச் இஸ் லெஸ் அசிடிக் தேன் H2CO3 ஓகே இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் ஓகே லைட்டாக இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சல்ஃபோனிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் இருக்குது சல்ஃபோனிக் ஆசிட் அதுக்கப்புறமா பிக்ரிக் ஆசிட் ஓகே பிக்ரிக் ஆசிட் ஸோ பிக்ரிக் ஆசிட்னா தெரியுதுல ஸோ இந்த மாதிரி இப்போ தானே பார்த்தோம் 2,4,6 டைநைட்ரோஃபீனால் அதுதான் நத்திங் பட் பிக்ரிக் ஆசிட் ஓகேவா ஸோ ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் ஸ்குவாரிக் ஆசிட் ஓகே ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க ஸ்குவாரிக் ஆசிட் ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா டைநைட்ரோஃபீனால் ஓகே ஆர்டர் நல்லா பார்த்துக்கோ டைநைட்ரோஃபீனால் இதை மெமரைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு என்னதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ஓகே கார்பாக்சிலிக் ஆசிட் வருது ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா கார்போனிக் ஆசிட்னா என்னது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல H2CO3ன்னு அதுதான் கார்போனிக் ஆசிட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா மோனோநைட்ரோஃபீனால் பாருங்க கார்போனிக் ஆசிட் இஸ் மோர் அசிடிக் தேன் மோனோநைட்ரோஃபீனால் அதனால தான் அந்த ரியாக்ஷன் நடக்காது இன்சால்யூபிள் ஓகே நெக்ஸ்ட் தான் ஃபீனால் வருது ஸோ நெக்ஸ்ட் அமோனியம் வரும் அமோனியம்னா என்னது NH4+ முடிகிற மாதிரி ஓகே Nல பாசிட்டிவ் சார்ஜ் பேசிக்காக இருக்கணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு CH3OH ஸோ நெக்ஸ்ட்டு H2O H2Oக்கும் ஆல்கஹாலுக்கும் நீங்கள் தெரியணும் எது மோர் அசிடிக் H2 இஸ் மோர் அசிடிக்
ஸோ நெக்ஸ்ட் தான் ஆல்கைன் வருது. இதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆல்கைன் வச்சு நிறைய ரியாக்ஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் அமோனியா. அமோனியானா NH3 ரைட். அடுத்து ஆல்கீன், கடைசியில் தான் ஆல்கேன். ஓகே, இதுதான் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர். இது மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஜிஓசி ப்ராப்ளம்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க HIXS. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பென்சீன் ரிங் அப்படியே இருக்குது. ஸோ கீழே உள்ளதுக்கு ஃபர்ஸ்ட் தனியாக நான் பார்க்குறேன். OCH3 இருக்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் கார்போ, இந்த மாதிரி ரியாக்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் இந்த ஓக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சைட்லேயும் கார்போ கேட்டையான் பாசிபிளா அப்படின்னு பாருங்க. இது மட்டும் நான் தனியாக பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பென்சீன் ரிங்கில் கார்போ கேட்டையான் பாசிபிளா? நோ, நாட் அட் ஆல் பாசிபிள். ஆல்கீன் டபுள் பாண்டில் போயிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் போடவே முடியாது. அதே இது CH3+ பாசிட்டிவ் சார்ஜ் பாசிபிள், அதுவும் பாசிபிள் இல்லை. அப்போ SN1 ரியாக்ஷனே நடக்காது. கார்போ கேட்டையான் மெக்கானிசம் இஸ் இம்பாசிபிள். அப்போ SN2 தான் நடக்கணும். இப்போ SN2னா என்ன ஆகும்னா, இந்த I- வந்து இந்த CH3 அட்டாக் பண்ணிரும். இது அப்படியே இங்கே போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன் டைம் பாசிபிலிட்டி வந்து இந்த OH கிடைக்கும், அதுக்கப்புறமா CH3I கிடைக்கும். உங்களுக்கு தோணலாம் இன்னொரு மாதிரியும் நடக்கலாம்ல, ஏன் வந்து OCH3 ஏன் இந்த I- போயிட்டு பென்சின் ரிங்ல அட்டாக் ஆயிட்டு இது ஏன் இப்படி போகக்கூடாது? அதாவது உங்களுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ I மட்டும் உங்களுக்கு கீழே இருக்கணும், CH3OH இருக்கணும். ஸோ இது நெவர் பாசிபிள். ஓகேவா? ஸோ இந்த அயோடின், இந்த ஹாலோஜன் போயிட்டு டைரக்டா பென்சீன் ரிங்ல போயிட்டு அட்டாக் ஆகுறதுலாம் இம்பாசிபிள். SN2 ரியாக்ஷன்ல அப்படிலாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கீழே இதுதான் மேக்ஸிமம் ப்ராடக்ட். எவ்வளோதான் எக்ஸஸ் ஆஃப் HI இருந்தா கூட உங்களுக்கு வேற எதுவுமே நடக்க பாசிபிள், இது ஒன்று தான் நடக்கும். ஓகேவா? ஸோ மேலே பாருங்க, இந்த சைடும் அட்டாக் பண்ணலாம், இந்த சைடும் அட்டாக் பண்ணலாம். இங்கேயும் என்னதான் நடக்கும்? உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து SN1 ரியாக்ஷன் இஸ் பாசிபிள். மேலே SN1 இஸ் பாசிபிள். ஏன்னா மேலே பாருங்க, இந்த இடத்துல கார்போகேட்டையான் இருக்குன்னு பாருங்க வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? டெர்ஷரி கார்போகேட்டையான் சூப்பராகவே ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் இப்போ இதான் எக்ஸஸ்ன்னு போட்டிருக்கல. எக்ஸஸ்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அட்டாக் ஆயிரும். அவ்வளோதான். எந்த சைடு அட்டாக் ஆனாலும் சரி, எல்லாமே அட்டாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அயோடின் அட்டாக் ஆயிருக்கும், இந்த சைடு உங்களுக்கு டெர்ஷரி அயோடைடும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபைனலி உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். கீழே OH தான் பாசிபிள். நீங்கள் இந்த OHல போயிட்டு ஃபர்தராக இங்கே க்ளீவ் பண்ணி நான் I போடுவேன் அப்படின்னு எதுவுமே நடக்காது. மேலே வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸஸாக இருந்தாலே மோஸ்ட்டாக எல்லாமே எல்லா சைடும் அயோடின் போயிட்டு அட்டாக் ஆயிரும். ஓகேவா? பட் தென் நீங்கள் வந்து சில இடத்துல பாசிபிலிட்டியே இருக்காது. SN1 பாசிபிள் இருக்காது, SN2 பாசிபிள் இருக்கு. அப்போ போயிட்டு நம்ம வந்து அங்கே போட முடியாது அயோடின். ஸோ எஸ்பெஷலி ஹியர் இந்த பிளேஸ்ல நீங்க கட் பண்ணி அயோடின் அங்கே போகணும் அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? The structure of intermediate A in the following reaction. So இது வந்து cumene. ஓகேவா? ஐசோப்ரோபைல் பென்சீன் வந்து கியூமின். ஸோ இதில் வந்து என்ன, கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கோஹால், ஃபீனால் இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ எதில் இந்த O2 போயிட்டு ஆட் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படிதானே உங்களுக்கு CH3 இதில் ஒரு H இருக்கும் அப்படிதானா, இந்த இடத்துல ஒரு H இருக்கும். ஸோ அந்த இடத்துல க்ளீவ் ஆகுது ஃப்ரீ ரேடிக்கல் மாதிரி. நம்மளுக்கு அப்புறம் O2 எப்படி இருக்கும் அப்படின்னா, O2 இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு லைட்டாக க்ளீவ் ஆகுது ஃப்ரீ ரேடிக்கல் மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? O சிங்கிள் பாண்ட் O, அதுக்கப்புறமா ரெண்டு சைடும் ஒரு எலக்ட்ரான் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா, இதுவும் ஜாயின் ஆயிரும், அந்த சைடு உள்ளதும் இந்த சைடு உள்ளதும் ஜாயின் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பேசிக்காக அந்த இடத்துல க்ளீவ் ஆகி அந்த இடத்துக்குள்ள O வந்து போயிட்டு அட்டாக் ஆகும். ஓகே, OH. ஓகே, ஸோ இந்த கார்பனுக்கும் இந்த ஹெச்சுக்கும் நடுவில் இந்த OO போயிட்டு அட்டாக் ஆகுது அப்படிதானா, இந்த இடத்துல OO போயிட்டு அட்டாக். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, என்ன ரியாக்ஷன் ஈத்தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈத்தேனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் தனியாக. ஈத்தேன் கூட ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் ரியாக்ட் பண்ணுதான். ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னா இந்த மாதிரி இருக்கும், OHCl. ஓகேவா? ஸோ இதில் ஆக்சிஜனில் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும், குளோரினில் பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிதானா. ஸோ இந்த Cl ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோஃபைல், நம்ம ஆல்கின் ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ ரெண்டும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் மாதிரி கிடைக்கும். ஓகே, Cl+ போயிட்டு அந்த ஆல்கின்ல அட்டாக் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த OH- இருக்குல்ல,
அது எங்கேயாச்சும் வந்து அட்டாக் ஆகி உங்களுக்கு ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். ஸோ CH2 OH ஒரு சைடு, Cl ஒரு சைடு. ஸோ இது எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் காம்பவுண்ட் M அப்படிதானா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். ஸோ இது ஒன்னுல தான் இருக்கு. ஸோ செகண்ட் இதுவா தான் இருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? NaHCO3. ஸோ NaHCO3 ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பிரீஃபா எழுதுவோமா? Na பிளஸ் ஆகும், COOHO மைனஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? இந்த CO2 இப்படி போயிடும், OH மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த OH மைனஸ் அகெயின் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகி Cl போயிடும். ஸோ உங்களுக்கு டையால் சூப்பரா கிடைச்சிரும். ஓகே, the final product. So உங்களுக்கு option 2 is the correct answer. Okay, the precise formulation of Lucas reagent consists of. So Lucas reagentல என்ன இருக்கும் அப்படின்னா concentrated HCl இருக்கும், அதுக்கப்புறமா anhydrous-னா dry, okay, ZnCl2 இதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எந்த ஆப்ஷன்னு பாருங்க. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃப்ரென்ஷியேட் பண்ண உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து SN1 பாத்வே வழியாக உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? Phenol and benzoic acid can be distinguished by. Okay, so நான் ஒரு phenol எடுத்துக்கிறேன், OH. okay, so இது கூட கன்சிடர் நான் ஃபர்ஸ்ட் உள்ள காம்பவுண்ட் NaHCO3. NaHCO3 னா Na plus HCO3 மைனஸ். ஓகேவா? ஸோ இது போயிட்டு இந்த H பிளஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ மிச்சம் உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த O மைனஸ் இருக்கும். ஸோ O மைனஸ் கூட நம்ம Na போயிட்டு ஜாயின் ஆயிரும். ஸோ மிச்சம் உங்களுக்கு ப்ராடக்ட் என்னதுன்னா H2CO3. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் இந்த இதை நம்ம கம்பேரிசன் ஆஃப் ஆசிட்ஸ் ரெண்டு சைடும் பண்ணுச்சுல, இது வந்து வீக் ஆசிட் ஆகும் ஃபீனால். இந்த H2CO3 கார்போனிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடாகவும் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்க பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ வீக் ஆசிட்லேருந்து ஸ்ட்ராங் ஆசிட் எப்போவுமே ஜென்ரலாகவே ஃபார்ம் ஆகாது. ஸ்ட்ராங் ஆசிட்லேருந்து தான் உங்களுக்கு வீக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? கன்சிடர் உங்களுக்கு பென்சாயிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு காம்பவுண்ட் பென்சாயிக் ஆசிட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட நீங்கள் NaHCO3 ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி Na plus HCO3 மைனஸ். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? COONA plus H2CO3. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் தான். பென்சாயிக் ஆசிட் வந்து H2CO3 விட ஸ்ட்ராங் ஆசிட். ஜஸ்ட் கம்பேரிட்டிவ்லி நம்ம இது போட்டிருக்கோம். ஓகேவா? H2CO3 விட பென்சாயிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபீனாலையும் இந்த மாதிரி பென்சாயிக் ஆசிட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். லைக் ஒன்றுனா ரியாக்ஷன் நடக்கும், இன்னொன்றுல ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இதுக்கு மெயினாக என்ன தெரியணும்? இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் இந்த பர்டிகுலர் இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட வீடியோவை நல்லா ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, the value of COC angle in ether molecule. So etherல so இந்த மாதிரி ஏதாச்சும் any carbon group எங்க இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ரெண்டு லோன் பேர் இருக்கும். ஸோ பேசிக்கலாக இது வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஆக்சிஜன் வந்து ஜென்ரலாக sp3 ஹைப்ரிடைஸ்னால் உங்களுக்கு ஆங்கிள் அரௌண்ட் 109 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ இதில் வந்து இது ரெண்டும் பல்கி குரூப்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ரெண்டும் இப்படி இடிச்சிட்டு பக்கத்தில் இருந்தால் இடிச்சிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இருக்கும். ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கொஞ்சம் அதிகமாக, ஸோ 110 டிகிரி அவ்வளோதான் கூடும். ஸோ 109லேருந்து 110 அவ்வளோதான். ஓகேவா? ஈத்தரில் இதுதான் உங்களுக்கு ஆங்கிள் பிட்வீன் COC. ஓகே, the product in the reaction is, so first ஒரு alcohol கொடுத்துருக்காங்க, அது எழுதிப்போம். CH3 CH2OH கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட phosphorus in the presence of iodine நீங்கள் போடச்சுல iodine போயிட்டு அட்டாக் ஆகும். ஓகேவா? CH3 CH2I. ஸோ இது வந்து ஒரு SN2 ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ டைரெக்டாக SN2 ஒன் ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, Mg இந்த presence of ether போடச்சுல ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் Mg போயிட்டு ஆட் ஆகும். அப்படிதானா? ஸோ MgI இந்த மாதிரி ஆட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, HCOH ஃபார்மால்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் நியூக்ளியோஃபைல் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம நியூக்ளியோஃபைல். ஸோ இந்த MgI வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே அட்டாக் ஆகும். ஸோ இது இங்கே அப்படியே போகும். நம்ம இந்த பொசிஷன் என்னது? எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன், ரைட்டா? ஸோ CH3 CH2 அட்டாச் ஆயிடுச்சு.
C முந்தைய 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா O மைனஸ். இந்த மைனஸ் கூட நான் அந்த MgI போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ MgI வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்படிதானே? ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ ஃபைனலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் இல்லாட்டி டைல்யூட் ஆசிடை வச்சு பேசிக்காக நீங்கள் ப்ரோட்டோனேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த O வந்து வாட்டரில் உள்ள ஹெச்சை எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும்? CH3 CH2 CH2 OH ஆயிரும். மிச்சம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Mg இருக்கும். Mg கூட மிச்சம் OH இருக்கும்ல. ஸோ ஹெச் வாட்டர்லேருந்து ஹெச் வந்து இங்கே போயிடுச்சு. அப்போ மிச்சம் உள்ள OH வந்து இந்த Mg கூட போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் மெத்தட் ப்ரோபனால். ஓகே. Phenol on reduction with H2 in the presence of nickel catalyst gives. So phenol எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நிக்கல் இருந்துச்சுனாலே கம்ப்ளீட் ரிடக்ஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 3H2. ஸோ 3H2னா டோட்டலாக எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். ஸோ ரிடக்ஷன்னா என்னது? கெயின் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ உங்களுக்கு சைக்ளோஹெக்சனால் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயும் HH எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு. தெரியுதுல்ல? HH H and H everything is H. ஓகேவா? கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடக்கும். அதுதான் இந்த நிக்கல் இருந்தாலே மோஸ்டா நிக்கல் பிளாட்டினம் பல்லேடியம்லாம் இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? கன்வர்ஷன் ஆஃப் ஃபீனால் டு ஆஸ்பிரின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீனால் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபீனால ஃபீனாக்சைட் சோடியம் ஃபீனாக்சைடை மாற்றோம்னா நம்ம NaOH போடலாம். ஓகேவா? ஸோ Na ப்ளஸ் அண்ட் OH மைனஸாக இருக்கும். இதில் O மைனஸ் அண்ட் H ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆக்சிஜனுக்கு தானே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும் ஆஃப்கோர்ஸ். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஜாயின் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். அலாங் வித் H2O உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா கோல்பீஸ் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் CO2 ஆட் பண்ணோம். அதுக்கப்புறமா H ப்ளஸ். இது கோல்பீஸ் கெமிட் ரியாக்ஷன் இல்லைனா கோல்பீஸ் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மேஜராக உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா OH COOH. ஸோ இது வந்து சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட். ஓகே. ஸோ வென்எவர் NaOH இஸ் தேர், NaOH இருந்துச்சுன்னா ஆர்த்தோ ப்ராடக்ட். இது ஆர்த்தோ ப்ராடக்ட் தானே, அதுதான் மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இதே இது உங்களுக்கு KOH இனிஷியலி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பேரா ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட மெக்கானிசம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஸோ ONA இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். O மைனஸ் NA ப்ளஸ்ன்னு இருக்கும். அப்படிதானா? ஸோ இந்த O மைனஸ் இங்கே வரும், இது இங்கே வரும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்? பேசிக்காக இந்த பென்சீன் ரிங் வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ நம்மளுக்கு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். ஸோ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு CO2 இருக்கும். அப்படிதானா? ஸோ CO2ல இந்த சென்ட்ரல் பிளேஸ் வந்து பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜன்ல என்ன எலக்ட்ரானை எடுத்துக்கும். ஸோ இது இங்கே போகும், இது இங்கே வரும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதே இதை போட்டுக்கிறேன். மேலே டபுள் பாண்ட் O. ஸோ இங்கே வந்து C டபுள் பாண்ட் O அண்ட் தென் O மைனஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு H இருக்கும். ஸோ இந்த H இப்போ என்ன பண்ண போகுதுன்னா ஸோ இது இங்கே போய் அட்டாக் ஆகி இது இங்கே போயிடும். ஓகேவா? ஸோ அந்த ஓக்கு அந்த H போயிடும். ஓகே. ஸோ அகெயின் அரோமேட்டிசிட்டி அட்டைன் ஆயாச்சு. ஸோ ஓக்கு அந்த H போயிடும். இப்போ CO மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ இது கூட தான் நீங்கள் செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னீங்க? H ப்ளஸ் போடணும். எனி ஆசிட் போட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் போடச்சுல. ஸோ அதாவது CO மைனஸை விட ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் CO ஆசிட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு COOH மாறிடும். இது சாலிசிலிக் ஆசிட். ஆனால் இதுல இருந்து நீங்க ஆஸ்பிரின் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து ஆன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணும். CH3 COO CO CH3 in the presence of H plus. இந்த presence of H plus என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் இந்த H plus வந்து போயிட்டு இந்த ஏதாச்சும் ஒரு ஆக்சிஜன்ல போயிட்டு அட்டாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல எலக்ட்ரோஃபிலிக்காக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த சியை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல எலக்ட்ரோஃபைலாக நான் மாற்றணும்னா இந்த மாதிரி நான் பண்ணேன்னா அது சூப்பர் எலக்ட்ரோஃபிலிக்காக மாறிடும். அப்படிதானா? அதுக்கப்புறமா இந்த O வந்து இங்கே அட்டாக் ஆகி இது வந்து அப்படியே ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா H ப்ளஸ் ரிலீஸ் ஆயிரும். H மைனஸ் அப்படியே போயிடும். ஓகே. ஸோ டீப்ரோட்டனேஷன் நடக்கும். ஸோ O CO
CH3 கனெக்ட் ஆயிருக்கு. இங்க COOH இருக்கு. ஸோ பேசிக்காக OH OCOCH3 மாத்துறதுக்கு நீங்க anhydride in the presence of acid பாருங்க OCOCH3 amina nothing but CH3 and then acid இதுக்கு பேர் தான் என்னது aspirin கிடைச்சிச்சா. Intramolecular hydrogen bonding is present in intrana ஒரு மாலிகுலுக்கு உள்ளேயே ஒரு காலேஜுக்கு உள்ளேயே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அது இன்ட்ரா. ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல ஸோ இது நைட்ரோ phenol. Okay, so இது ortho position. So ortho nitrophenol. So இதில் இந்த hydrogen bonding na என்னது hydrogen in the presence of oxygen fluorine nitrogen. hydrogen oxygen கூட கனெக்ட் ஆயிருந்தாலோ hydrogen nitrogen கூட கனெக்ட் ஆயிருந்தாலோ இல்லை fluorine கூட கனெக்ட் ஆயிருந்தாலோ அதுக்கு பேரு hydrogen bonding. So இதில் பாருங்க இந்த NO2ல oxygen இருக்கும் இந்த H இருக்கும் இது சூப்பரா பாண்ட் ஆயிரும் இதுக்கு பேர் தான் என்னது இன்ட்ரா. ஓகேவா ஸோ இப்படி அதுக்குள்ளே பாண்ட் ஆகிருக்கிறதுனால தனியாக இருக்கும் ஓகேவா யாரு கூடயும் பெருசாக இன்வால்வ் ஆகாமல் ஸோ ஈஸியாக வாலடைல் ஆயிரும் ஸோ பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா. பட் தென் நீங்கள் வந்து இன்ட்ரா இன்டர் மாலிகுலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ட்ரா அப்படிதானே இது இன்டர்னா பக்கத்து மாலிகுல் கூட. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா பேரா நைட்ரோஃபினால் இது தெரியுதா பேரா நைட்ரோஃபினால். ஸோ இதுலேயும் பக்கத்து கனெக்ட் ஆகும் ஓவும் ஹெச்சும் கனெக்ட் ஆகும் இந்த ஹெச்சும் இந்த ஓவும் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஜாயிண்டாக இருப்பாங்க. ஸோ வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் பாய்லிங் பாயிண்ட்டும் வந்து ரொம்ப கூட இருக்கும் ஓகேவா ஏன்னா ஈஸியாக வாலடைல் இல்லை. ஸோ இதில் இன்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தோவில் மட்டும்தான் இருக்கும். இது என்னது மெட்டாலில் சான்ஸ் இல்லை. ஸோ ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் பட் தென் அது இன்டர் தான் இன்னொரு ஹெச்எஃப் மாலிகுல் கூட தான் அது போயிட்டு கனெக்ட் ஆகும் அதுக்குள்ளேயே கனெக்ட் ஆகும்னா அது இன்ட்ரா அது இதுல மட்டும்தான் பாசிபிள் ஓகேவா. Which among the following will readily be dehydrated under acidic conditions? ஸோ அசிடிக் கண்டிஷன்ஸில் நான் டீஹைட்ரேட் பண்ணும் எது வந்து நல்லா டீஹைட்ரேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் 2 OH இருக்கு அப்போ 2 டீஹைட்ரேஷன் நடக்கலாம் அப்படிதானா. ஸோ இதில் வந்து CH2H இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹெச்சும் இந்த OHும் போகலாம் அதே மாதிரி இந்த ஹெச்சும் இந்த OHும் போகலாம் அப்படிதானா. ஸோ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஸோ இந்த ஹெச்சும் இந்த OHும் போயிட்டா இங்கே ஒரு டபுள் பாண்ட் இங்கே ஒரு ஸோ பாருங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் பாருங்கள் ஒரு கான்ஜுகேட்டடாக இருக்குது இப்போ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இதுக்கு பேர் கான்ஜுகேட்டட். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைச்சா ரொம்ப ஸ்டேபிள். ஸோ இது வந்து ரெடிலி சூப்பராக டீஹைட்ரேட் ஆகும். ஸோ இந்த கேஸில் பாருங்கள் டீஹைட்ரேஷன் இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகி இங்கே போகலாம் இங்கேருந்து கனெக்ட் ஆகி இங்கே போகலாம். ஸோ ரெண்டுமே டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸோ ஒரு டபுள் பாண்ட் கிடைக்கலாம் இன்னொன்று வந்து HOH அப்படியே இருக்கலாம். ஸ்டில் இது வந்து ரொம்ப ஸ்டேபிளான காம்பவுண்ட் கூட கிடையாது. இல்லாட்டி இன்னொரு HOH போய் ட்ரிபிள் பாண்ட் கூட கிடைக்கலாம் ஸ்டில் இட் இஸ் நாட் ஸ்டேபிள். இங்கே பாருங்கள் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்லாம் இருக்குது அது பக்கத்தில் போயிட்டு டபுள் பாண்ட் இருக்குது நாட் வெரி மச் ஸ்டேபிள் ரைட்டா. ஸோ இதில் வந்து டீஹைட்ரேஷனாக இருந்தால் இப்படி ஒரு டபுள் பாண்ட் வரும் அதுவுமே அவ்வளோ ஸ்டேபிள்லாம் கிடையாது. ஸோ இதில் டீஹைட்ரேஷன் தான் இப்படி ஒரு டபுள் பாண்ட் வரும் ஸ்டில் இட் இஸ் நாட் ஸ்டேபிள் எலக்ட்ரான் வித்ட்ராயிங். ஸோ இந்த கான்ஜுகேட்டடாக நம்மளுக்கு இதில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிதானா. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைக் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்னொரு கான்ஜுகேஷன் கூட கிடைக்கலாம் பாருங்கள் அதே காம்பவுண்டை நான் வரைகிறேன் OH கன்சிடர் எதுவும் போகுதுன்னு பாருங்கள் இந்த ஹெச்சும் இந்த OHும் போயிடுச்சு இதில் உள்ள ஹெச்சும் இதில் உள்ள OHும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அகெயின் ஸோ இங்கே ஒன்று இங்கே CH3 இப்படி ரெண்டுமே ஒரே காம்பவுண்ட் தான் பட் தென் உங்களுக்கு கான்ஜுகேஷன் கிடைக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் ஒரே காம்பவுண்ட் பட் தென் கான்ஜுகேஷன். ஸோ சூப்பராக ரியாக்ஷன் நடக்கும் ஓகே. மேட்ச் த ரியேஜன்ஸ் ஆஃப் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ ஃபீனால் தான் ரியாக்டன்ட்டான். ஸோ ஃபீனால் கூட கன்சிடர் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க NaOH போட்டால் என்ன ஆயிரும் நான் ஃபஸ்ட் இது போடுறேன் சோடியம் ஃபீனாக்சைடு உங்களுக்கு கிடைக்கும் ONA கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து CO2வும் அதுக்கப்புறமா H+ம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து கோல்பீஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட் சூப்பராக கிடச்சிரும் ஓகே. OH and COOH மெக்கானிசம் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னோட வீடியோவில் இந்த ஃபீனால் வீடியோவில் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து A ஓகே. B பாருங்கள் அதே ஃபீனால் கூட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி NaOH கொடுத்துருக்காங்க NaOHனா அதே ப்ராடக்ட் கிடைக்கும் சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க CH chloroform and then ClH plus. ஸோ இது வந்து ரீமர் டைமர் ரியாக்ஷன். இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்த்தோ ப்ராடக்ட் பட் தென் சாலிசிலால்டிஹைடு கிடைக்கும். அதில் ஆசிட்ல இதில் சாலிசிலாய்டு. ஸோ இது வந்து இது கூட 4th ஒன். ஸோ இது வந்து 3rd ஒன் ரைட்டா. அடுத்து ஜிங்க் டஸ்ட். ஸோ ஃபீனால் கூட ஃபீனால் கூட OH ஜிங்க் டஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ZNO ஓவும் போயிடும், மிச்சம் உங்களுக்கு பென்சீன் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ப்ளஸ் ZNO கிடைக்கும். ஸோ இது வந்து பென்சீன். அடுத்து ஃபைனலி Na2Cr2O7. இது இல்லாட்டி K2Cr2O7 போட்டிருந்தா கூட ஸோ ஃபீனால் வந்து கம்ப்ளீட்டாக ஆக்சிடைஸ் ஆகும் இந்த கேஸில். ஓகேவா, ஃபீனால் in the presence of Na2Cr2O7 and H2SO4. Cr2O7 H2SO4. இது வந்து இல்லாட்டி K2Cr2O7 இருந்தால் கூட ஸோ பென்சோ குயினான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இது ஒரு கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ இது வந்து இது கூட பேர் ஆகும் ரைட்டா. Identify the major product P, Q or in the given set of reactions. So first benzene இருக்கு, பென்சீனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இது இப்படி இருந்து anhydrous Cl3 இருந்துச்சுன்னா என்ன ரியாக்ஷன், ஃப்ரிடல் கிராஃப்ட் ஆல்கைலேஷன் ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் CH3 CH2 CH2 ப்ளஸ்ஸும் என்ன கிடைக்கும், இந்த Cl இருக்குல்ல, அந்த Cl வந்து AlCl3 கூட போயிடும். ஸோ AlCl4 மைனஸ் கிடைக்கும் ரைட்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஸோ பேசிக்காக இந்த Cl வந்து அந்த AlCl3, ஏன்னா ஏல வந்து உங்களுக்கு எம்டி வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கும், டி ஆர்பிட்டல், அது கூட அந்த Cl வந்து எலக்ட்ரான்ஸை சேர்த்தே கொண்டு போயிடும். அதனால இங்கே கார்போகேட்டையான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பிரைமரி கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் வந்துட்டாலே ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் தானே. ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ CH ப்ளஸ் ஆயிரும், இதில் உள்ள ஹைட்ரஜன் அதுக்கு போயிடும், அது CH2S3 ஆயிரும். ஸோ இப்போ இது செகண்டரி. ஸோ ப்ரைமரியிலேருந்து செகண்டரி வர்றதுனால இன்னும் ஸ்டேபிள். ஸோ அதனால இது நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் என்னது எலக்ட்ரோஃபைல். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் போயிட்டு நம்ம பென்சீன் ரிங்கில் அட்டாக் ஆக போகுது. ஓகே, ஸோ நம்ம பென்சீன் ரிங் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பென்சீனில் உள்ள டபுள் பாயிண்ட் போயிட்டு இதில் அட்டாக் ஆகும். ஃபர்தர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனோட மெக்கானிசம் படி எல்லாம் நடக்கும், டீப்ரோட்டோனேஷன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு CH CH3 CH3 இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து ஐசோப்ரோபைல் பென்சீன், இல்லாட்டி நீங்கள் ஷார்ட்டாக கியூமீன்னு சொல்லலாம். ஸோ இந்த கியூமீன்ல இருந்து ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் O2 கொடுத்துருக்காங்க. ஸோ O2 போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு CH இருக்குல்ல, அந்த H இருக்கிற இடத்துல 2 O போயிட்டு ஆட் ஆயிரும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஃபர்தராக நீங்கள் ஃபர்தர் ரியாக்ஷன் பண்ணச்சுல, அதாவது H ப்ளஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர்லாம் பண்ணச்சுல உங்களுக்கு ஃபீனால் கிடைக்கும். அதுக்கப்புறமா அசிட்டோன் கிடைக்கும். இதுக்குள்ள மெக்கானிசம் என்னோட வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க, ஆல்கஹால் வீடியோவில். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஃபைனலி உங்களுக்கு ஃபீனால் அண்ட் அசிட்டோன் கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இதில் P என்னது, P வந்து நம்மளுக்கு ஸோ ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் இருக்குது. ஸோ இதுதான் P. அதுக்கப்புறமா ஸோ இது என்னது, இதுதான் ஃபீனால் தான் இன்னொரு ப்ராடக்ட். அதுக்கப்புறமா இன்னொன்று நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, அசிட்டோன் கிடைச்சிருக்கு. இதில் இது ப்ராடக்ட் கிடையாது ரைட்டா, அசிட்டோன் தான் இன்னொரு ப்ராடக்ட், ஃபீனால் அண்ட் அசிட்டோன். இதில் தப்பாக இருக்குது, ஸோ ஒரு ஆப்ஷன் எழுதலை. ஓகே, ஸோ அசிட்டோன் கிடைக்கும், அப்புறம் ஃபீனால் கிடைக்கும், அப்புறம் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். தீஸ் ஆர் த 3 ப்ராடக்ட்ஸ். ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, the alcohol that gives CH3COH and CH3CH2COH. So last one check பண்ணலாமா, CH3 இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் ஆகச்சுல எனக்கு அந்த 2 ப்ராடக்ட்டும் கிடைக்கணும். ஓகேவா, CH CH2 CH2 CH3. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஆக்சிடைஸ் பண்ணச்சுல உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா, CO இந்த செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு கீட்டோன் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த கீட்டோனை நீங்கள் ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணச்சுல ஒரு ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த CO குரூப் யார் கூட போகும், எந்த இடத்துல க்ளீவ் ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல தான் க்ளீவ் ஆகும். ஏன்னா இந்த CO குரூப் வந்து இந்த மெத்தில், அதாவது சின்ன மெத்தில் குரூப், சின்ன ஆல்கைல் குரூப் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு CO போகும். ஓகேவா, இதுதான் ஒரு ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, எந்த இடத்துல க்ளீவ் ஆகும், இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், இந்த இடத்துல க்ளீவ் ஆகலாம்ல, இந்த இடத்துல அங்கே க்ளீவ் ஆகாது. அப்போ அந்த CO வந்து அந்த பெரிய குரூப் கூட போயிடுச்சுல,
அது பாசிபிலிட்டி இல்ல. CO வந்து சின்ன குரூப் கூட போகணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா 2 சைடும் OH போட்டுக்கோங்க. ஆக்சிடேஷன் தானே? ஸோ OH. அப்போ உங்களுக்கு இந்த சைடு என்ன கிடைக்கும்? CH3 CO OH கிடைச்சிச்சு. அந்த சைடு என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH2 OH கிடைச்சிச்சு. ஸோ இதை நீங்க ஃபர்தரா ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா இந்த CH2OH ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைடா மாறும். தட் இஸ் CHO-வா மாறும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகி CH2COOH-ஆ மாறிடும். அதாவது CH2OH வந்து COOH-ஆ மாறிடுச்சு. ரைட்டா? ஸோ இந்த அசிட்டிக் ஆசிடும் மெத்தட் ப்ரோபனாயிக் ஆசிடும் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ். ரைட்டா? ஸோ அதுதானே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அசிட்டிக் ஆசிட். உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுச்சுல. ஸோ இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஸோ இதிலெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் CH3 CH2 COOH தான் கிடைக்கும். அடுத்து நான் ஆக்சிடைஸ் பண்ண வாட் அபவுட் ஹியர் இதில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் CH3 CO and then CH3 and then CH2 CH3. நீங்க ஃபர்தரா இதை க்ளீவ் பண்ண மெத்தில் குரூப் கூட வச்சு க்ளீவ் பண்ணா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசிட்டிக் ஆசிடோ CH3 CH3 COH கிடைக்க பாசிபிலிட்டி கம்மி. ஓகே, ஸோ எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணுங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?